தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் அதிமுக உட்கட்சி மோதலில் ஒன்றிய செயலாளரின் காரின் மீது முட்டை வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதை ஒட்டி திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிரமாக தேர்தல் பரப்புரையில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வகையில் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தனி தொகுதியாக உள்ள நிலையில் இங்கு திமுக சார்பில் வழக்கறிஞர் இ. ராஜா மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆனந்தன் ஐயாசாமி உள்ளிட்டோர் தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரிருப்பு கிராமத்தில் அதிமுக உட்கட்சி மோதல் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் என்பவர் தேர்தல் பணி குறித்து எந்த விதமான ஆலோசனையும் வழங்கவில்லை என கூறி தொடர்ந்து குற்றச்சாட்டு ஏற்பட்ட நிலையில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது வீரிருப்பு கிராமத்திற்குள் உள்ளே நுழையக்கூடாது என தற்போது கூறி அங்கிருந்து கட்சி நிர்வாகிகள் அவரினுடைய காரின் மீது முட்டைகளை வீசி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இதனால் அதிமுக நிர்வாகிகளுக்கிடையே கடும் ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடைபெற உள்ள சூழ்நிலையில் அதிமுக பாஜக நிர்வாகிகளுக்கிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.